ரோட்டுக்கடை மசாலா செய்ய 6 மணி நேரம் ஊற வச்ச மஞ்சள் பட்டாணியை 5 விசில் குக்கரில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை, கடுகு, உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோடு சேர்த்துட்டு நல்லா கிளறிக்குவோம். இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஏற்கனவே நம்ம பட்டாணியில் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு. நாம் வேக வச்ச பட்டாணியில் இருக்க தண்ணியை இதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறமா பட்டாணி இதோடு சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவினோம்னா சுவையான ரோட்டுக்கடை மசாலா ரெடி ஆகிடும். இது மேலே கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் கேரட், கொத்தமல்லி தூவி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.